வணக்கம். பராசக்தியிடம் பயந்த ஜனநாயகன், விஜய் பாஜக சேர்ந்து நாடும் கபட ஆடகம், தற்குறிகள் கதறல். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவால நல்ல நல்ல காணொலிகளை நல்லா பாட முடியுது. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த சமீபமா இந்த பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல ரெண்டு படத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நமக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரெண்டோட ட்ரெய்லர் வந்துச்சு பாருங்க. பராசக்தி ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ரெண்டு வந்த பிறகும் அதற்கான அந்த ஆதரவு மற்றும் அதற்கான பேசு பொருள்ல பராசக்திக்கு நிறைய ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிற மாதிரியும், அதனுடைய அந்த ட்ரெய்லர் மூலமாக அந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து வாக்கம் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதனால இந்த ஜனநாயகன் டீம் பயந்து போய், விஜய் உட்பட எல்லாரும் பயந்து போய், இந்த நேரத்துல நம்ம இதை கடைசி படம்ங்கிறோம், இதை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது வருவாய் குறைந்தாலோ அல்லது பராசக்தி கிட்ட ஜனநாயகன் தோத்து போச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாயிடுச்சுன்னா, அது தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கைக்கும் ரெண்டுக்குமே ஒரு பெரிய டேமேஜ் ஆயிடும் அப்படிங்கிறத விஜய் உணர்ந்ததுக்காக தான் பல்வேறுபட்ட அந்த விமர்சகருடைய கருத்துக்கள் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இது ஏற்கனவே அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆன டைம்ல அந்த படக்குழு, அந்த ரூட்டுங்கிற அமைப்பு பிளஸ் இந்த ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த மாதிரி கூட வர திரைப்படங்களை எல்லாரையும் எப்படி அடிப்பாங்க, அந்த நடிகர்களை எப்படி கொச்சப்படுத்துவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். பழைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னாவே இந்த பிரான்ஸோட அராஜகமும் இந்த ரூட்டுங்கிற அந்த நிறுவனத்தினுடைய மோசடியான விஷயங்களும் சோசியல் மீடியாவில் மோசடி பண்றது எப்படின்னு இவங்கள்ட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஸோ அப்ப ரஜினி படமா இருக்கட்டும், கமல் படமா இருக்கட்டும், இல்ல சூர்யா படமா இருக்கட்டும், யார் படம் வந்தாலும் இவங்க என்ன மாதிரி புலம்புவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த படத்துக்கும் அந்த கதி ஆயிடுமோ, தனது திரையில வாழ்வினுடைய கடைசி படம்னு நம்ம சொல்றோம், நம்ம அரசியல்ல வேற அடி எடுத்து வச்சிருக்கிறோம், 2026 நம்ம தேர்தலில் நிக்க போறோம். இந்த சூழல்ல இந்த படத்துக்கு ஒரு பெரிய டேமேஜ் அப்படிங்கும் போது, இல்ல வசூல்லையும் குறைவுன்னா பைனான்சியலி அது ஒரு நஷ்டமாயிடும். அதே மாதிரி அதனுடைய குட்விலும் போயிடுச்சுன்னு வைங்க, அது இன்னும் ரொம்ப மோசமான பின்விளைவுகளை உருவாக்கிடும். அப்படிங்கிறதால இந்த விஜய் டீம் எல்லாமே டைரக்டர், ப்ரொடியூசர் உட்பட கேவியன் சேர்த்துதான் சொல்றேன், இவங்க எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணி இதை சென்சார்ல வேணும்னு ஒரு கேஸை போட்டு, ஆக்சுவலி இவங்க ரெவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிருந்தாலே நேரம் கிளியர் ஆயிருக்கும். அநேகமா ரெவ்யூ கமிட்டியில அனுப்பிச்சு கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்துருந்தா வந்திருக்கும். ஆக இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க கேஸ் போட்டதன் மூலமாக இவங்க பிளான் பண்ண அந்த தேதியில 10ஆம் தேதியில ரிலீஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பராசக்திக்கு நல்ல பேர் வந்துச்சுன்னு வைங்க, உதாரணத்துக்கு அது ரொம்ப பேர் வாங்கிடுச்சுன்னா, அப்புறம் இது ரேஸ்ல பின்தங்கிடுச்சுன்னா அது இவங்களுக்கு ரொம்ப அவமானம் போயிடுங்கிறதால இவங்க என்ன பண்றாங்கன்னா, திட்டமிட்டு இவங்க பிஜேபியோட ஒரு ஒரு சீக்கிரட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சென்சர் போர்டில் ஒரு ஆளை வச்சு ஒரு கேஸை ஃபைல் பண்ண வச்சு, அதாவது அந்த ஒரு மெம்பர் மட்டும் அதை டிசென்ட் ஆகுற மாதிரியான ஒரு கருத்து வார்த்தை உருவாக்கி, அதன் மூலம் இவங்களுக்கு கேஸ் போட்டு அது தள்ளி போற மாதிரி, தீர்ப்பு தள்ளுற மாதிரி எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்திருக்காங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இவங்க இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, டிசம்பர் 22 இந்த தகவல் வந்திருக்காங்க. அது இவங்க என்ன பண்ணாங்க, ஸோ அப்பயே இவங்க எதிர்த்து அறிக்கை விட வேண்டியதானே. ஸோ ஆக இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த திரைப்படம் ஜனநாயகம் திரைப்படம் நல்லா ஓடாது. அது அந்த பகவந்த் கேசரியோட அந்த ரீமேக்குங்கிறது இல்லாம அட்டை கட்டா அங்க அப்படியே ஷார்ட் பை ஷார்ட் இங்க காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கெட்ட பேர் ஆகிப்போச்சு. ஸோ இப்ப இந்த சூழல் இந்த படம் வரும்போது அந்த படத்தோட போட்டியில விழுந்து போச்சுன்னா எல்லாமே நாசமா போயிடும். நமக்கு பணம் குறையிறது அதுக்கு மிகப்பெரிய லாஸ், அப்புறம் அதே மாதிரி பேர் கட்டுறதும் இன்னொரு லாஸ்ங்கிறதால நம்ம இதை ஒரு பிளே பண்ணி பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் அவங்களை திட்டவும் கூடாது, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்லயும் இருக்கணும். அதே சமயம் அவங்கதான் இதுக்கு காரணம், சென்சார் போர்டு தான், பாஜக தான், கொள்கை எதிரி தான் இதுக்கு காரணங்கிற ஒரு கதையாடலை இங்க உள்ள அவங்களுடைய ஏஜென்ட்ஸுங்க செயல்பட்டாங்கல்ல, இந்த பிஸ்மி அந்தனன் மாதிரி ஆட்கள், இன்னும் புதுசட்டை மாறன் மாதிரி ஆட்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி பேசுங்க, நீங்க பாஜக தான் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுன்னு சொல்லி அவங்களுக்கு பைசா கொடுத்து இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பக்கம் பாஜகவை எதிர்த்து பேசுற மாதிரி அப்படி ஒரு நெரட்டிவ் அங்க ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஃபேன்ஸை தூண்டி விட்டு இது திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி, ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு, திமுக மாதிரி, அதாவது அந்த காலத்துல 1972 உலக சுற்றுவாளிகளுக்கு எப்படி திமுக குடைச்சல் கொடுத்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆனாரோ, அதே மாதிரி இப்ப திமுக இந்த படத்துக்கு குடைச்சல் கொடுக்குது. இதே மாதிரி வெளியேற்றப்பட்டா, இதே மாதிரி குடைச்சல் கொடுக்கப்பட்டா விஜயும் எம்ஜிஆர் மாதிரி திமுகவுக்கு ஒரு மாற்றா வந்துருவாருங்கிற மாதிரி பிரான்ஸ் மூலமா அந்த மாதிரி அது ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மூணாவது, இது எல்லாத்துக்கும் மேல பொதுமக்கள்கிட்ட, அதாவது சினிமா வட்டாரத்துல என்ன மாதிரியான ஒரு கதையை பரப்புறாங்கன்னா, இந்த இது இவர் கடைசி படம்னு சொல்றா இல்லையா,
இந்த படத்தை வந்து அனுமதிக்கிறதுக்கு இல்ல அது தனியா ரிலீஸ் ஆகிறதுக்கு சிவகார்த்திகேயன் பொறுத்து போனாதான் என்ன, அவருடைய படத்தை வந்து லேட்டா தான் ரிலீஸ் பண்ணா என்ன, அவருக்கு ஏன் அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்ல, அவருக்கு விஜய் வந்து நிறைய வாழ் கொடுத்தாரு, ஒரு படத்துல எல்லாம் அடிக்க துப்பாக்கி இல்லாம அடிக்க வச்சாரு, அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி இல்லாம நடந்துக்கிறாருங்கிற மாதிரி அது பொதுமக்கள் மத்தியில அப்படி ஒரு நெரட்டிவ். ஸோ இந்த 3 விதமான நெரட்டிவ் வந்து சம தளத்துல சோசியல் மீடியாவில தொடர்ந்து பரப்பப்பட்டு வருது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இப்ப இதுல இருந்து நீங்க நம்ம என்ன ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது வந்து விஜயனுடைய ஒரு திட்டமிட்ட நாடகம். விஜயன் கோ வந்து இந்த படத்தை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண விரும்பல. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பராசக்தி ஓடி கொஞ்சம் வசூல்லாம் அது கொஞ்சம் நல்லா ஆன பிறகு வேற எந்த படமும் ரிலீஸ் இல்லாத ஒரு நேரத்துல வந்து ரிலீஸ் பண்ணி வசூல் வந்து 1000 கோடியை தொட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கணும், இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபேக்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய திட்டமிட்ட நாடகத்தினுடைய ஒரு அம்சமா தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப இவங்க வந்து உண்மையிலே வந்து பிஜேபி தான் இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குதுன்னா இவங்க பிஜேபி எதிர்த்து அறிக்கை விடணும்ல. விஜய் வந்து எதுவும் பேசல, ப்ரொடியூசர் சைட்ல இருந்து எதுவும் பேசல, மற்றபடி வந்து இயக்குனரும் வாய திறக்கல, யாருமே வந்து இந்த படத்தோட சம்பந்தப்பட்டவங்க யாருமே வந்து வாய திறக்காம எல்லாமே ஊடகங்கள்லயும் மற்றவங்களும் தான் பேசிட்டு இருக்காங்களே வழிய மற்ற கட்சிகள் பேசுறாங்க. இப்ப இன்க்ளூடிங் காங்கிரஸோட விஜய்க்கு ஆதரவாக அறிக்கை விட்டுருக்கு அப்படிங்கிறத ட்விட்டர் போட்டு பாக்குறோம். ஸோ மீதி எல்லாருமே வந்து அந்த விமர்சனம் பண்ணும்போது சென்சார் போர்டை பத்தி பாஜகவை பத்தி விமர்சனம் பண்ணும்போது அது விஜய்கிட்ட இருந்து அந்த விமர்சனம் இல்ல ப்ரொடியூசர்ட்ட இருந்து இல்ல டைரக்டர்ல இருந்து வரலங்கிற போது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அந்த சந்தேகம் என்னன்னா இவங்க எல்லாமே கூட்டு களவாணிங்க தான், இவங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு இதை காப்பாற்றணும்னா ஒரே வழி இது சிவகார்த்திகேயனோட மோதக்கூடாது. சிவகார்த்திகேயனோட மோதுனா நமக்கு வந்து இந்த படம் வந்து நாசமா போயிடும், அவருக்கு நல்ல பேர் வந்துடும், படம் வசூல் அது நல்லா போச்சுன்னா நமக்கு அசிங்கங்கிறதுனாலதான் ஒரு கூட்டு சரியா நடந்து ஒரு கூட்டு நாடகம் நடத்தி இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸை செட் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தற்கொலைகள் அணில் குஞ்சுகள் வந்து திமுகவை கடிக்கிறது, பிஜேபியை கடிக்கிறது, சென்சார் போர்டு மெம்பர்ஸை கடிக்கிறதுன்ட்டு ஒரே அமக்கலமா இருக்கு. அவங்க வந்து என்னென்ன செய்வானோ பைத்தியக்காரத்தினுடைய உச்சகட்டத்துக்கே போயிடுவானோ போல இருக்கு. எல்லாமே முழு பைத்தியம் ஆயிட்டானுங்க. அவனோட உளறலெல்லாம் நீங்க வந்து சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உண்மையிலே புத்தி இருக்கா, இவனோட தற்கொலைன்னு சொல்றது நியாயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி கடிச்சு வைக்கிறானுவ. அதாவது படம் ரிலீஸ் ஆகலாம்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது, சிவகார்த்திகேயன் படத்தை நாங்க வந்து ஓட விட மாட்டோம், அவருடைய பெண்களை வந்து நாங்க சும்மா விட மாட்டோம், சோசியல் மீடியாவில் போட்டு நொறுக்குவோங்கிற மாதிரிலாம் வந்து அட்டகாசத்தை ஒரு பதிவுல எல்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இந்த விஜய் இல்ல ப்ரொடியூசர் இவங்களுடைய இந்த சதி திட்டம் இதுல இவங்க சேர்ந்து ஆடுற நாடகம் அந்த தற்கொலைகளுக்கு புரிதா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்து இதுதான் உண்மை நிலவரம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புற கருத்தாகும். இந்த ஜனநாயகத்தை விட பராசக்தி வந்து நல்லா போகும், நல்ல கதையம்சம் உள்ள படம். இந்த போட்டின்னு வந்தா அதுதான் வின் ஆகும் அப்படிங்கிறதும் சிவகார்த்திகேயன் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா உருவாக்கிட்டு வராதுங்கிறதான் நம்ம இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.